விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா நம்ம ஒரு பிரபலமாகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வயசுல வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாதோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த வயசுல வந்து நடந்திருக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயில்கொண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கானாவில் நடந்தது. ஒரு பிரின்சிபலுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் கேள்விக்குறி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 வெட்டுக்காயங்கள் இது பண்ணி அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடந்தது. 11ஆம் தேதி நடந்தது. 12ஆம் தேதி விஷயம் அந்த தகவல் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட வந்து 9 நாள் தேடி பிறகு தான் வந்து குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு திறமைய சொல்றதா, இல்ல வந்து எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதா, இல்ல பெரிய ஆள் பண்ணதா, இது வந்து ஆல்ரெடி ரெகுலரா பண்றவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளி படிக்கும் மாணவர்களை தான் வந்து செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு இப்போ 15 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். 10வது படிச்சா 15 வயசு 16 வயசுக்குள்ளதான் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஆசையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று வந்து என்னன்னா, பள்ளியில வந்து அவங்க வந்து சரியான முறையில வந்து படிக்கல, அந்த கடைபிடிக்கல, ஒழுக்கத்தை வந்து கத்துக்கல. இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சிருக்காங்க. என்ன நடக்குச்சு அப்படின்றத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேச போலாம். கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து மதியம் 11 மணி வாக்கில் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, பள்ளியில வந்து அவங்க அந்த பிரின்சிபல் ரூபான்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தான் அந்த விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அது எப்படி செஞ்சுருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து பள்ளியில வந்து படிக்கும் போதே அவங்க வந்து விடுதியில வந்து தங்கி படிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்வி வந்து கற்று இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில விடுதியில வந்து சரியான முறையில வந்து ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிறது இல்லை, சரியான போக்கு இல்லை, இவங்க நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. எது மாதிரி அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து மொபைல் போன் யூஸ் பண்றது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்றது, அது மட்டும் இல்லாம அதிகமான பணத்தை வச்சுட்டு இது மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னன்னா, ஒரு பண பழக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா நாம வந்து ஒரு அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டாப் லீடர், டாப் கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நிலப்புல அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து இந்த மாணவர்களை வந்து சுத்தி இருந்திருக்காங்க. அதனால வந்து கண்டிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ரெகுலரா வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு நீங்க வந்து வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, நீங்க ஹாஸ்டல்ல வந்து உங்களுக்கு தேவையில்லை, இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, மாணவர்கள் வந்து மனசுல வந்து ஒரு அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் வந்து இந்த எப்படியாச்சும் வந்து நம்ம தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து முயற்சி பண்றாங்க. ஏன்னா வந்து பள்ளி வந்து கல்வி நம்மளால வந்து படிக்கதான் முடியல, நம்ம வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆயிடலாம், ஒரு பணம் அதிகமாக சம்பாதிச்சா நிறைய வீடியோக்கள் எடுக்கலாம், நிறைய வந்து வீடியோ போட்டால் நம்ம வந்து ரீல்ஸ் எடுக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடலாம், ஒரு ஃபேமஸான பிரபலமான இன்ஃபுளுன்ஸ்ல ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பணம் வேணும், அதுக்கான தகுதியான கேமரா வேணும், அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு விஷயத்தை வந்து முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருடா வந்து பிளான் பண்றாங்க 2 பேரும். 2 பேரும் வந்து 15 வயசுல திருட வேண்டிய வயசுங்களாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தான் தேவையா. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திருட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்து பிளான் போட்டிருக்காங்க. பிளான் பண்ணும்போது இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னன்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், சாட் ஜிபிடி இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து திணறடிக்கிற வகையில் வந்து செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 9 நாள் வந்து போலீஸே வந்து இவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து இதே வர முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டீம் 5 டீம் போட்டு வந்து தேடி போய் ஆரம்பிச்சு, அப்பயும் முடியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து செஞ்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சிபலோட வீடு வந்து கொஞ்சம் வந்து வில்லேஜ் விட்டு அவுட்டர்ல இருக்குது. இவங்க கூட இருக்கிற ஹஸ்பண்டு, மகன், இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா ஹைதராபாத்ல பிசினஸ் மேனா இருக்காங்க, அங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பிரின்சிபலா இருக்காங்க, ரெகுலரா வந்து ஸ்கூல்ல பார்த்துப்பாங்க, லீவ் டைம்ல வந்து ஹஸ்பண்ட் சன் கூட வந்து போயிட்டு இருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நார்மலா தான் இருந்திருக்காங்க, எதுக்கு கேர் எடுக்கல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கிறாங்க என்ன பண்றாங்க கண்டுபிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஆகஸ்ட் வந்து 11ஆம் தேதி நடக்குது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாணவன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரின்சிபல் வீடெல்லாம் ஆய்வு செஞ்சு யார் வராங்க, யார் போறாங்க, இவங்க கூட யார் இருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள நுழைஞ்சாரா. ஒருத்தர் வந்து வெளியில பாதுகாப்பு, ஒருத்தர் உள்ள வந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, பள்ளியில இருந்து பிரின்சிபல் மேடம் வந்து நேரத்துல வந்துடுறாங்க. அன்னைக்குன்ற நாள்ல
அன்னைக்கு நாள் நேரத்தில் வந்தனால என்ன பண்றாங்கன்னா வெளியே நிக்கிறவன் வெளியே ஓடி போயிட்டான், உள்ள நிக்கிறவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்துட்டு அவனோட இன்னர் பேர்ல வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ரூபாய் வந்து பணத்தை வந்து அந்த பிரின்சிபல் ரூம் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வெளியே போகும்போது அந்த பிரின்சிபல் வந்து உள்ள வந்துடுறாங்க. ரூப் பண்றவங்க உள்ள வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷா போகிறதுக்கு உள்ள போயிட்டு எல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வெளியே வந்து போன் பேசிட்டே இருக்காங்க. போன் பேசிட்டே இருக்கும்போது அந்த சிறுவன் வந்து உள்ள போயிடணும் மாட்டிட்டா இல்லையா, அந்த சிறுவன் வந்து எப்படி வெளியே வர்றது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்குமுக்கா நிலைக்கிற நிலையில வந்து கிச்சன்ல போயிட்டு வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். கிச்சன்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க எப்படா வெளியே வரவன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு போது ஒரு சைட்ல திரும்பி பேசிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஓரத்துக்கு வந்து பார்த்துருக்கான். அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து மாட்டிட்டான். மாட்டிட்டு என்ன சொல்றான்னா ஒரு விஷயம் வந்து அந்த பிரின்சிபல் மேடம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பாபு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பாபுன்றது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு துப்பு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு போலீஸ் தரப்புல. இந்த என்ன பாபுன்றது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனை பார்க்கும்போது அந்த சிறுவன் பயத்துல வந்து ஆல்ரெடி அந்த கத்தி அந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தான் இல்லையா, அந்த திங்ஸை வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த பிரின்சிபல் மேடத்தை வந்து இது பண்றாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட வந்து 27 இடத்துல வந்து வெட்டுக்காயப்பட்டது. 27 இடத்துல வெட்டுக்காயப்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பிரின்சிபலை விட்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அந்த பிரின்சிபலை வந்து கத்துறாங்க. ரத்த வெள்ளத்துல வீடுகள்லாம் பக்கம் பக்கம் இல்லாமனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த நபரும் வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு பள்ளியில வந்து அடுத்த 3 நாள் 4 நாள் வந்து இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெகுலரா வந்து அம்மாக்கள் பேசுவாங்க இல்லையா, ரூபாவோட இருக்காங்களே அவரோட சன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் போட்டு ரெகுலராக பேசுவாங்க. பேசும்போது ஃபோனே எடுக்கலையே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் பக்கத்தில் உறவினர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஃபோன் எடுக்கல என்ன வந்திருக்காங்களா இல்லை வீட்டில் கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி இறந்துட்டாங்க விஷயம் அப்பயே தெரிய வருது. போலீஸ் உடனே தகவல் போகுது. போலீஸ் வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. விசாரணை மேற்கொள்ளும் போது 5 தனிப்படை வச்சு தேடுறாங்க. ஆனால் பட் வந்து சரியான முறையில் வந்து எந்த க்ளூ எந்த எவிடன்ஸும் இல்லாமல் இருக்குது. பட் வந்து சிசிடிவில எல்லாத்துலேயும் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் பட் வந்து எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாருன்னா முன்னுரிமை இருக்குமா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே அப்பெல்லாம் ஆராய வைக்கிறாங்க. எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஒரு காலகட்டத்தில் இது வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை போயிடுமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து ரெகுலராக எல்லா மாணவ வராங்களா அப்படின்ற விஷயம் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்து அவங்களோட உறவினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசினதான்னு சொன்னாங்களா ஆப்போசிட்டில் பாபுன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னதுனால பாபுன்றது என்ன விஷயம், அது ஒரு பேரா இல்லைன்னா அது வந்து என்ன எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்கள ஸ்கூல்ல எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா பாபுன்னு சொல்லுவாங்க. பாபுன்னா வாங்க வா பையா போ பையான்னு சொல்லுவாங்க. இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை வந்து வாங்க என்ன பண்ற பையா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதனால பாபுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த வந்து போலீஸ் வந்து தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பள்ளி மாணவன் தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்ல வந்து முயற்சி பண்றாங்க. என்ன மாதிரினா யார் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அங்க எல்லாம் தேடுறாங்க. ஆனா பட் வந்து எந்த குழுவும் கிடைக்கல. லாஸ்டா ஒரு காலகட்டத்தில் வந்து யார் வந்து ஒரு பள்ளியில் வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க பிஹேவியர்லாம் விசாரிக்கும் போது ஒரு சில தகவல் வந்து வருது. இவர் வந்து எனக்கு ட்ரீட் கொடுத்தாரு, லீவ் போட்டிருக்காரு, அடிக்கடி லீவ் போடுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அந்த மாணவர்கள் விசாரிக்கும் போது நான் தான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து செஞ்சோம், பணத்துக்காக தான் செஞ்சோம், நான் வந்து ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக செஞ்சோம் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த 2.5 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் இல்லாமல் ரூபா பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வரும். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு கூட இருக்காங்கன்னா திடீர்னு வந்து ஆடம்பரமா வாழும் போது அவங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற விஷயம் இது வந்து வரும், டவுட் வரும். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்தனால தான் இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து தெலுங்கானா வந்து நடந்திருக்கு. ஒரு பள்ளியில் நடந்திருக்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், பள்ளி எனக்கு வந்து படிப்புதே ஏறல, பணம் சம்பாதிச்சு நான் வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியான விஷயம் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம இந்த பிரின்சிபல் நம்பி எத்தனை குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க, அதே இல்லாம அவங்களோட குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி நினைச்சு பார்க்காம ஒரே நிமிஷம் அந்த அம்மாவை வந்து இந்த மாதிரி செஞ்சது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா பட் வந்து இந்த சிறுவர்களை வந்து சிறையில் அடைக்கலாம்னா முடியாது. ஏன்னா வந்து பள்ளி சிறுவர் சீர்திருத்த பள்ளியை தான் சேர்த்த முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா 18 வயசுக்கு மேலே ஆகாததுனால மைனர்னால இந்த கேஸ்ல இருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனா பட் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியான விஷயம். அந்த பிரின்சிபலோட கனவு, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்க ஹஸ்பண்டு,
அவனோட சன் அவங்களாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்றது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து தெலுங்கானாவில் நடந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கக்கூடாதுன்றது நம்மளோட கருத்து. இந்த மாதிரிலாம் நடக்குது தமிழ்நாட்டில் தெலுங்கானாவில் வந்து நடக்குது அப்படின்றது சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இந்த மாதிரி வீடியோ வரக்கூடாதுன்றது என்னோட கருத்து.